நமது அன்றாட வாழ்க்கையோடு கலந்திருக்கும் பல டாக்ஸிக் கெமிக்கல்களை பற்றி நம்மில் பல பேருக்கு தெரியாது. உடலுக்கு தீவிர எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல்கள் நம்மோடு நெருக்கமாக உள்ளன. நாம் தினசரி பயன்படுத்தும் பாத்திரங்கள் முதல் குடிக்கும் தண்ணீர் வரை அனைத்திலும் உள்ள அந்த கெமிக்கல்கள் நோய்கள் மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே நமது சொந்த பாதுகாப்புக்காக அந்த டாக்ஸிக் கெமிக்கல்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். டாய்லெட்ஸ், ஹேர் ஸ்ப்ரே, பெர்ஃப்யூம்கள் மற்றும் நெயில் பாலிஷ் முதல் ஃபுட் பேக்கேஜிங் மற்றும் பிற பிளாஸ்டிக் பொருட்கள் வரை டாய்லெட்டுகள் உள்ளன. டாய்லெட்டுகளை உள்ளிழுத்தாலோ அல்லது விழுங்கினாலோ மனிதரின் இனப்பெருக்க அமைப்பு மற்றும் வளர்ச்சியை பாதிக்கலாம். மேலும் இது புற்றுநோயை கூட ஏற்படுத்தக்கூடும். அசோடைகார்பன் அமைடு, யோகா மேட்ஸ், பிளிப்லாப் காலணிகள் போன்ற ஸ்பாஞ்சி பிளாஸ்டிக் மெட்டீரியல்களில் அசோடைகார்பன் அமைடு எனும் கெமிக்கல் காம்பவுண்ட் உள்ளது. இது சுவாச கோளாறுக்கும் அல்லது தோல் எரிச்சலுக்கும் வழிவகுக்கும் அபாயம் உள்ளது. ட்ரைக்ளோசன் என்பது ஒரு ஆன்டி மைக்ரோபியல் கெமிக்கல் ஆகும். இது பல்வேறு டூத்பேஸ்ட்களில் காணப்படுகிறது. டூத் பிரஷில் இந்த கெமிக்கல் குவிந்திருந்தால் அது நமது இரத்த ஓட்டத்தில் எளிதாக உறிஞ்சப்பட்டு ஹார்மோன் மற்றும் குடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த கெமிக்கலை குளியல் சோப்புகளில் பயன்படுத்த அமெரிக்காவின் FDA தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பெர்ஃப்ளூரோ ஆல்கைல் என்பது கரை மற்றும் ஒட்டும் தன்மையை எதிர்க்கும் மேற்பரப்புகளை உருவாக்க பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் ஒரு கெமிக்கல். பீஸா அட்டை பெட்டிகள், ஃப்ரையிங் பேன்கள், ஃபுட் ரேப்பர்ஸ் மற்றும் பர்னிச்சர் மற்றும் துணிகளில் கூட இந்த கெமிக்கலின் பிரசன்னம் உள்ளது. இந்த கெமிக்கலின் அதிக எக்ஸ்போஷர் உடலுக்கு வளர்சிதை மாற்ற குறைபாடுகள், குழந்தைகளின் வளர்ச்சி பிரச்சனைகள் அல்லது புற்றுநோய் போன்றவற்றுக்கு வழிவகுக்கிறது. ஃப்ளேம் ரிட்டார்டன்ஸ், பல பர்னிச்சர் கம்பெனிகள் சிகரெட் உள்ளிட்டவைகளால் ஏற்படும் தீயை தடுக்க பர்னிச்சர் தயாரிப்புகளில் ஃப்ளேம் ரிட்டார்டன்ஸ் எனப்படும் கெமிக்கல்களை பயன்படுத்துகின்றன. இந்த கெமிக்கல்ஸ் புற்றுநோய், IQ குறைபாடு மற்றும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி போன்ற பிரச்சனைகளுடன் தொடர்புடையது. பிஸ்பெனால் ஏ, சுருக்கமாக BPA என்றழைக்கப்படும் பிஸ்பெனால் ஏ என்பது ஃபுட் அண்ட் ட்ரிங்க் கேன்கள், பாட்டில் மூடிகள், ஜார் மூடிகள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் ஒரு கெமிக்கல் ஆகும். கேன் மற்றும் மூடிக்குள் இந்த கெமிக்கலை கொண்டு லைனிங் செய்யும் போது இது கேன் மற்றும் உள்ளிருக்கும் உணவுக்கு இடையே ஒரு பேரியராக செயல்படுகிறது. தற்போது கடைகளில் கிடைக்கும் சுமார் 40% ஃபுட் கேன்களில் இந்த BPL கெமிக்கல் அடிப்படையிலான லைனிங் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கெமிக்கல் பிறப்பு குறைபாடுகள், புற்றுநோய் மற்றும் ரீப்ரொடக்டிவ் டாக்ஸிட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. வொலாட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இது கிளீனிங் ப்ராடக்ட்களில் காணப்படும் ஆபத்தான கெமிக்கல்களாகும் மற்றும் இந்த கெமிக்கல்கள் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியவை. பாலிப்ரோமினேட்டட் டைஃபெனைல் ஈத்தர்ஸ், தீப்பிடிப்பதை தடுக்கும் ஃப்ளேம் ரீட்டார்டன்ட்களாக பெரும்பாலும் பெட்டுகளில் பயன்படுத்தப்படும் இந்த கெமிக்கல் துரதிர்ஷ்டவசமாக ஒரு டாக்ஸிக் கெமிக்கல் ஆகும். இது மனிதர்களின் நரம்பியல் செயல்பாட்டில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. பல ஹோட்டல்களில் சிகரெட்டுகளால் பெட்டுகள் தீப்பிடிப்பதை தடுக்க இந்த கெமிக்கலை பயன்படுத்துகின்றனர். டொல்யூன், மெழுகுவர்த்திகள் பக்திக்கு உரிய ஒரு பொருளாகவும் அவசர தேவைக்கு ஒளி தரக்கூடிய பொருளாகவும் இருந்தாலும் மெழுகுவர்த்திகளுக்குள் டொல்யூன் எனும் கெமிக்கல் உள்ளது. ஒரு டாக்ஸிக் கெமிக்கலான அதன் அதிக எக்ஸ்போஷர் நமது ஆரோக்கியத்தை ஆபத்தில் ஆழ்த்துகிறது. அட்ராசின் என்பது பயிர்களில் பயன்படுத்தப்படும் ஒரு பூச்சிக்கொல்லி கெமிக்கல் ஆகும். ஒரு டாக்ஸிக் கெமிக்கலான இது கற்றல் குறைபாடு, மலட்டுத்தன்மை மற்றும் புற்றுநோய் போன்ற கடுமையான உடல்நல பிரச்சனைகளுடன் தொடர்புடையதாக உள்ளது. குளோரோஃபார்ம் என்பது ஒரு கெமிக்கல் ஆகும். இது குடிநீர், நீச்சல் குளங்கள் மற்றும் கழிவுநீர் ஆகியவற்றை குளோரினேஷன் செய்யும் போது காற்றில் பரவுகிறது. இதை சுவாசிப்பதால் கல்லீரல் பிரச்சனைகள், புற்றுநோய் மற்றும் டிப்ரெஷன் போன்ற உடல் கோளாறுகள் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மெர்க்குரி, உடலில் அதிக அளவு சேரும் பாதரசம் பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக ஆபத்தானது. இது கருவின் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் பாதிக்கும். மீன் மற்றும் கடல் உணவுகளில் பாதரசத்தின் எக்ஸ்போஷர் அதிகம் உள்ளது. அவற்றை அதிகம் சாப்பிடுவதால் நமது உடலிலும் பாதரசத்தின் அளவு கூடுகிறது. பாதரசம் பேட்டரி, தெர்மாமீட்டர் மற்றும் லைட்டுகளிலும் காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நானில் ஃபெனால்ஸ்,
பெரும்பாலும் சலவை சோப்புகள், பவுடர்கள் மற்றும் இதர சுகாதார தயாரிப்புகளில் காணப்படும் இந்த கெமிக்கல் இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சி பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. பெர்குளோரேட் 4 ஆக்சிஜன் அணுக்களுடன் பிணைக்கப்பட்ட ஒரு குளோரின் அணுவை கொண்ட நெகட்டிவ் அயனியான பெர்குளோரேட் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிடைசராக திட ராக்கெட் எரிபொருள், பட்டாசுகள், வெடிமருந்துகள், வாகனங்களுக்கான ஏர்பேக் இனிஷியேட்டர்கள், தீப்பெட்டிகள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் குழந்தைகளின் மூளை மற்றும் உறுப்பு வளர்ச்சிக்கு பொறுப்பாகவும் இருக்கும் தைராய்டு ஹார்மோன் சமநிலையில் பெர்குளோரேட் கெமிக்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. ஃபார்மல்டிஹைடு என்பது நமது வீட்டில் வைத்திருக்கும் பல பொருட்களில் காணப்படும் ஒரு கெமிக்கல் ஆகும். இது கிளீனிங் தயாரிப்புகள், காஸ்மெட்டிக்ஸ் தயாரிப்புகள், ஷாம்புகள் மற்றும் லோஷன்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கெமிக்கலின் அதிக எக்ஸ்போஷர் புற்றுநோய்க்கு இட்டுச் செல்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. டயாக்சின்ஸ் விலங்குகளிடமிருந்து தயாரிக்கப்படும் பேக்கேஜ்டு இறைச்சி, பால் மற்றும் மீன் ஆகியவற்றில் காணப்படும் டயாக்சின்கள் நமது ஹார்மோன்களின் செயல்பாட்டை குழப்பக்கூடும். இது நமது இனப்பெருக்கம் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை பாதிக்கலாம். மேலும் புற்றுநோயை வரவழைக்கும் அபாயமும் உண்டு. லெட் மூளை பாதிப்பு, செவித்திறன் குறைபாடு, சிறுநீரக பாதிப்பு முதல் கருச்சிதைவு வரை ஈயத்தால் ஏற்படும் பாதிப்புகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இது பழைய பெயிண்டுகள் மற்றும் குடிநீரில் கூட காணப்படுது. எனவே குடிநீர் குழாய்க்கு ஃபில்டரை பயன்படுத்துவது நல்லது. டீட் சுருக்கமாக டீட் என்றழைக்கப்படும் டைஎத்தில் மெட்டாடோலியோமைடு எனும் இந்த கெமிக்கல் பொதுவாக இன்செக்ட் ரிப்பல்லண்ட்டுகளில் பயன்படுத்தப்படுகிறது. டீட்டின் அதிக எக்ஸ்போஷர் உடலுக்கு பல தீவிர தீங்குகளை விளைவிக்கும். குறிப்பாக இதன் ஹை கான்சன்ட்ரேஷன் தோல் மற்றும் சளி சவ்வில் எரிச்சலை ஏற்படுத்துவதோடு தடிப்புகள் மற்றும் கொப்புளங்களை உண்டாக்கும். பராஃபின் என்பது பெட்ரோலியம் உற்பத்தியின் போது கிடைக்கும் ஒரு கழிவு பொருளாகும். பொதுவாக மெழுகுவர்த்திகள் மற்றும் ஏர் ஃப்ரெஷ்னர்களில் காணப்படும் இது சுவாச மண்டலத்தில் ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. பாலிவினைல் குளோரைடு சுருக்கமாக பிவிசி எனப்படும் பாலிவினைல் குளோரைடு நமது ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக் பிளாஸ்டிக் என்று அறியப்படுகிறது. தீங்கு விளைவிக்கும் பல கெமிக்கல்களால் உருவாக்கப்படும் பிவிசி பிளாஸ்டிக் பாட்டிலாக, பிளாஸ்டிக் பைப் கதவுகள், ஜன்னல்களாக, ரப்பர் சப்ஸ்டிடியூட்டுகளாக தினம் தினம் அதன் எக்ஸ்போஷர் நம் மீது விழுகிறது. பாலிடெட்ராஃப்ளூரோஎத்திலின் சுருக்கமாக PTFE என அறியப்படும் பாலிடெட்ராஃப்ளூரோஎத்திலின் சமையல் பாத்திரங்களுக்கு நான்ஸ்டிக் மேற்பரப்பை வழங்க உருவாக்கப்பட்ட ஒரு கெமிக்கல் ஆகும். இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் அளவுக்கு அதிகமாக சூடாகும் போது எழும்பும் புகை காய்ச்சல் போன்ற உடல் கோளாறுகளுக்கு வழிவகுக்கும்.